ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபத பிரம்மணோதிபத பிரம்மோ சிவோ வேஸ்து சதா சிவதன்மகேஷாய வித்மஹே வாக்யசுக்தாய தீமஹி தன்ன சிவ பிரச்சோதயாத் நம பார்வதீபதயேரார மகாதேவ தன்னாடுடைய சோமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷியர். நிறையா ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், பரிகார முறைகள்லாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இது போன்ற நிறையா செய்திகள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போகும்பொழுது, நீங்கள் சொல்லி இந்த கோயிலுக்கு நிறையா கூட்டம் வந்துட்டே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அது ஒரு பெரிய பெருமிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நிறையா பேருக்கு பயனுள்ள சில தகவல்களை நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. ஒரு நபர் அவருடைய தொழிலில் ஒரு பெரிய சிக்கல் இருந்துருக்கு. கூட இந்த கூட்டு தொழில் செஞ்சவங்க ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. அது அவருக்கு மனவேதனை பெரிய தாளாத வேதனை அவருக்கு இருந்துருந்தது. அப்போது அவர் என்கிட்ட ஒரு பரிகாரம் கேட்குறாரு. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாரு. நான் அவருக்கு ஒரு பரிகாரத்தை எடுத்து சொல்கிறேன். அதை தவிர ஒரு ஹோமமும் சொன்னேன். அந்த ஒரு கோயிலையும் சொல்லிட்டு வந்தேன். அந்த கோயிலில் போய் அந்த வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு அந்த பிரச்சனை ஒரு பெருசாக மாற்றம் கிடச்சிது. அது என்ன பிரசித்தி பெற்ற கோயில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலை நான் சொல்ல போகிறேன். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள், நட்சத்திரம், அதற்குண்டான அமைப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 22/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:50 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய திதி அதிகாலை 2:29 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை ராகு காலம், காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம், காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தேவலை. பரணி, கிருத்திகைக்கு இன்னைக்கு நட்சத்திர ரீதியாக அவ்வளோ விசேஷம் கிடையாது. அதனால் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவாளுடைய காசிப்ஸ் விஷயத்தை எடுத்து பேசப்படாது, இல்லாத விஷயத்தை சொல்லப்படாது. எனக்கு இவெல்லாம் தெரியுமோ அப்படின்னு சொல்லப்படாது. தெரிஞ்சவா அங்கே உட்காந்துருப்பா, இல்லை அந்த நபரே தான் வரா இருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறுமா அப்படின்னு கேட்டால் நட்சத்திர ரீதியாக சரியில்லாதங்காட்டி நம்ம பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு செயல்படுங்க. இல்லைன்னா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரியத்துக்கு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களே, சார் என் குழந்தைய எந்த காலேஜ் சேர்த்தலாம், ஹாஸ்டலில் சேர்த்தலாமா, இல்லை இங்கேயே இருந்து படிக்கலாமா, இல்லை வெளிநாட்டில் படிக்க வைக்கலாமா, இந்த படிப்பை பற்றிய சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ராசி ரீதியாக முடிவு பண்ணுறதுக்கு உண்டான நாட்கள் இன்னொரு 2-3 நாட்கள் கழித்து நம்ம யோசிச்சுக்கலாம். 4-5 நாட்கள் கழித்து கூட நெக்ஸ்ட் வீக் கூட அதை பற்றி சிந்திச்சுக்கலாம். இப்போ போட்டு யோசித்து குழம்பி மற்றவாட்டை கேட்டு அவாளையும் குழப்பி அதனால் வேண்டாம். ஃப்ரீயாக விடுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தை அனுகூல்யமாக இருக்கும். யார் தப்பு செய்கிறாலும் அவளை கண்டுபிடிச்சிடுவேன். அது ஒரு பெரிய ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும், மன வேதனையும் கொடுக்கும். இவாளை போய் இப்படி நம்பி ஏமாந்துட்டோமேங்கிற யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியமும் பண்ணப்படாது. சில விஷயத்தை நம்ம ஹோம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபார அனுகூல்யம், வியாபார வெற்றி உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். மற்றவர்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேல், அதன் மூலமாக அவள் சந்தோஷம் அடைவா. யாராவது ஹெல்ப் கேட்டால் நீங்கள் எடுத்துருவேல். இப்படி டிக்கெட் கேட்டுகிட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுறது, முடியல அப்படின்னு எல்லா ஃபங்க்ஷன் வரும்போது உங்கள்கிட்ட தான் கேட்டுருப்பாள். எல்லா ஃபங்க்ஷன் வரும்போது உங்கள்கிட்ட தான் இது பண்ணுவாள். அதேமாதிரி கார் இருந்ததுன்னா காரை மாடிஃபை பண்ணுறது. அதே மாதிரி அந்த ஆடம்பர செலவுகள் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுனராசி நேயர்களுக்கு சில வீட்டு அலங்கார பொருட்களை வாங்கிறது, சில வீடு மாற்றுறதுக்காக செலவு பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக செலவு பண்ணுறது, அனாவசிய செலவுகள் வந்துடும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ஆன்லைனில் ஒரு பொருள் போட்ட, நான் போட்ட பொருள் எது இல்லை,
வேறு ஏதோ அமுச்சு வச்சுருக்காளே, ஐயோ இதை எப்படி திருப்பி கட்டுறதுன்னு தெரியலையே, சரி விடும் வேறு யாருக்காவது அதை கொடுத்துருவோம். அந்த மாதிரி அனாவசிய செலவுகள்லாம் அப்பப்போ இருந்துன்னு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி எங்கேனும் கார்டனுக்கு போகிறது, எங்கேனும் அப்படியே தோட்டங்களுக்கு மயில் பார்க்குறது, அதே மாதிரி பாம்பு பார்க்குறது, இந்த மாதிரி இயற்கையான வஸ்துக்கள்லாம் இன்றைய தினத்தில் பார்க்கக்கூடியதாக இருப்பாள். சில பேர் கனவுகளுக்கெல்லாம் வரும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நல்ல கனவுகளாக வரும், அது நல்ல பலிதமாகவும் இருக்கும், கவலை வேண்டாம். கடக ராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வேலை வாய்ப்பு இல்லாத வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனக்கெல்லாம் இந்த வயசுக்கு மேலே யார் வேலை கொடுப்பா, யார் கொடுப்பா அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். கேஷியர், ஹோட்டலில் வேலை செய்யும், அதே சமயத்தில் பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறது, மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் ஏற்றுக்கிறது, இதுக்கெல்லாம் கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். டக்குன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு இடமாற்றம் பண்ணிடப்படாது. 1க்கு 100 முறை யோசித்து பண்ணுறது நல்லது. சில திடீர் முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்துக்கணும். பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அவ்வளோ விஷயத்தில் வேண்டாம். புஸ்தகம் எழுதின்னு இருக்கிறவா, பதிப்பகத்தாராக இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு, கவிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரைட்டராக இருந்துருக்க, காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, கவலை வேண்டாம். இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களே, மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். பணவரவுகள் தேடி வரும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பேரன் பேத்தி, குழந்தைகள், மகன் மகள், இப்படி அவளுக்கு உண்டான சில ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுருந்தா நீங்கள் உடனே அதில் கலந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இனிமேலிருந்து இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுணும்ப்பா. இனிமேலேருந்து நமக்கு இந்த பழக்கமே ஆகாதுன்னு ஏதாவது ஒரு பழக்கப்படுத்தி வச்சுட்டு இருக்கிற பழக்கத்தை விடணும்னு சொல்லுவேன், ஆனால் விட மாட்டேன். அதே சமயத்தில் நேரத்தை சரியாக கடைபிடிப்பீங்க. வேலை வாய்ப்பு கூடி வரும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். தேவையான பொருட்களை மறந்து வச்சுட்டு வந்துடுவேல். அதை ஹெல்ப்பாவது பண்ணலாம் இல்லையா, அதுவும் பண்ணலையே அப்படிங்கிற வருத்தம், கோவப்படுவேல், திட்டுவேல். இத்தனை நாள் நான் பண்ணலையா அப்படின்னு அவள் கேட்பா. அது ஒரு சின்ன நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசாமல் இருப்பேன் வீட்டில். இந்த மாதிரி சில விஷயங்களில் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மருத்துவமனையில் இருக்கிறவா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க. முதலீடை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சில இமெயில், அதே சமயத்தில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பார்சல், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, கப்பல் துறை சார்ந்து, அதே சமயத்தில் இந்த பிளாஸ்டிக் சம்மந்தமான, மிஷினரி சம்மந்தமான தொழிலெலாம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். துளாராசி நேயர்களுக்கு பிரயாணம், அதே மாதிரி சில அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துருக்கு. தூக்கமே இல்லை. நானும் பார்க்குறேன், தூக்கமும் வரமாட்டேங்குது. பல யோசனைகள், மனசு அப்படியே கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படிங்கிற சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். ஒருத்தரை பார்த்தோன்னே எடை போடக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி புதுசாக இது வாங்கலாம், அது வாங்கலாம், இவாயே இப்படி பேசுகிறா, இவங்கே இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய அற்புதமான தினம். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை ஆட்களை மாற்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கு. சில காரியங்களில் அப்பப்போ மனசில் பதட்டங்கள், பயங்கள் இருக்கும். மேலே இருக்கிறவன் பார்த்துப்போம், ஒன்றும் கவலை வேண்டாங்கிற யோசனைகள் இருக்கும். கொஞ்சம் விரயங்கள், அந்த விரயங்கள் பின்னாட்களில் லாபமாக சம்பாதிப்பீங்க. ஆன்சைட் ஒர்க்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அப்ராட் ஒர்க்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும், கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, பணம், பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். சில நேரத்தில் ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு விஷயங்களில் கூட ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்பேன், அது உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பழசை கொடுத்து பணமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக சில பண வரவுகள் வரும். ஏதாவது இன்சூரன்ஸு, ஆர்டி முடிஞ்சது, எஃப்டி முடிஞ்சது, அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்லேருந்து இந்த பணம், இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் காதில் கேட்கக்கூடிய ஒரு சந்தோஷமான தினம். பெண்கள் ஆபரணங்கள் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் மூல நட்சத்திரத்தில் இருக்கிற அப்படியே கொஞ்சம் நேரம் போய் உட்காருவா. என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, அது சில விஷயத்தை பற்றி இப்படியே யோசிச்சுட்ருக்கேன்.
நடக்குமா நடக்காதா, இதில் பண்ணலாமா வேணாம், இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்தாலே அது முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக விடுங்க. எங்கேயும் வெளியில் போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலை வரும். அதை மறந்துடுவேன், சாரமாக இருந்துட்டு வந்துடுவேன். இல்லை இதை போட்டு அப்படியே யோசிச்சுன்னு இருந்தால் பல பேர் அட்வைஸ் பண்ணுவாள், ஏன் இப்படி யோசிக்கிறீங்க, விட்டுங்க, அதை விட்டுருங்க அப்படியெல்லாம் சில பேர் சொல்லுவாள். அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அனுகூல்யத்தை தேடி வரும். இன்றைக்கி மூல நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்க, வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கணும், வேகமாக ஓட்டுறவ பின்னாடி உட்காரதை தவிர்த்துக்கணும், வீலிங் ஸ்கேட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி எதுவும் அவசரப்பட வேண்டாம். சில பேர் ஃபோட்டோவுக்காக நம்ம பண்ணுறது, வழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாகசங்கள் இன்றைக்கி செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. சில நேரங்களில் விரயமானால் கூட பின்னாட்கள் லாபமாக சம்பாதிச்சிருவேன். சில முக்கியஸ்தர்கள் சொல்லக்கூடிய சில அட்வைஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட தப்பே இருக்கலாம், அது வந்து அவட்ட போராடப்படாது, ஏற்று பேசப்படாது. வயசானவங்க சொன்னதை கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சில விரயங்கள் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பின்னாட்களில் லாபமாக சம்பாதிச்சிருவேன், கவலைப்பட வேண்டாம். சிலது நடக்கலை, அப்போ கடவுளே அந்த இயற்கையை அது தள்ளி வச்சுது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு செயல்படுங்க. நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமாக இருந்துருக்கும். பூமி பூஜை, அதே சமயத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயத்தை பற்றி நிறைய யோசிப்பேல், பேசுவேல். வீட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மகராசி நேயர்களுக்கு, கும்பராசி அன்பர்களே, பாப்பா நல்ல விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள்லாம் 4 பேர் பாராட்டும் போது மன திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் நான் கட்டமைச்சது இது கிடையாது, நான் வேறு யோசித்தது வேறு மாதிரி நடக்கிறதுங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் மன திருப்தியோடு செயல்படுவீங்க. நல்ல தெய்வானுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள்ட்ட தெரியாத விஷயத்தை பற்றி புரிய வச்சு அவள்கிட்ட உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட பாதி தெரிஞ்ச வாழ்கிட்ட உட்கார வச்சு அதை சொல்லி நீ இதை பண்ணியிருப்பா, மீதி நானே கூட இருந்து பண்ணித்தரேன்னு அவள் கூட ஹெல்ப் பண்ணால் போதும், சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கோம், சினிமா துறையில் இருந்துட்டுருக்கோம், பாலிடிக்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மீன ராசி நேயர்களே, டென்ஷன் இருந்தது பூரா குறைஞ்சது, அப்பாடா எப்படியோ ஒரு கடமையை முடிச்ச சாமி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நபர்களை பார்த்தோன்னே ஒரு எண்ணம் தோணும், அது எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்துட்டு இருக்கும். அதனால் 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். உணவகம் வச்சுட்டு இருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு கோயில் தட்காராக, கோயில் ட்ரஸ்டியாக இருந்தும், கோயில் அர்ச்சகராக இருந்தும், யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, டைல் சம்மந்தமாக, மார்பிள் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம், திடீர் பணவரவுகள் வரும். பிறருடைய பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். மன திருப்தியோட சில காரியத்தை செயல்படுத்துவீங்க இன்றைய தினம். 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தருக்கு வந்து வியாபாரத்தில் அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய சிக்கல், அவர் கொடுத்த டிஸ்டர்பன்ஸ்னால இவரால் தொழிலும் பண்ண முடியல, தாங்க முடியல, ரொம்ப அவதிப்பட்டவருக்கு நான் வந்து ஒரு பிராயஸ்தம் சொல்லியிருந்தேன். அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சி. எந்த கோயில் பற்றி சொல்லியிருந்தேன், ஒரு ஹோமம் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி ஒரு கோயில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த கோயிலுக்கு போனதில் அவங்களுக்கு அட்டன் பண்ணது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயில், திருக்கோயிலில் தான். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். அங்கே இருக்கக்கூடிய சதீஷ்ணா காலேஜஸ்னாலும் ரொம்ப சிறப்பாக அங்கே வந்து வழிபாடுகள்லாம் நடத்துவாள். அந்த கோயிலில் வந்து அவங்க வந்து அமாவாசை அன்னைக்கு போக சொல்லியிருந்தேன். எலுமிச்சம்பழ மாலை வாங்கி சாத்த சொல்லியிருந்தேன். எதாச்சியாக அந்த கோயிலில் ஒரு சண்டி ஹோமம் நடந்திருந்தால் அதுலேயும் போய் அவர் வந்து கலந்துட்டார். அந்த சுவாமிக்கு வாங்கி சாத்தினதுலேருந்து அவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், சார் நான் போயிருந்தேன், எனக்கு வந்து அவள் பிரசாதமெல்லாம் கொடுத்த அந்த பிரசாதத்தில் வச்சதுலேருந்து உண்மையாகவே பார்த்திங்கன்னா என்னோடய பிரச்சனை தீர்ந்துருத்துன்னு எனக்கே கோயிலில் விட்டு வெளியில் வரும்போது என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து நான் வேணால் ஒரு இது பண்ணுறேன், இந்த வீட்டில் இருந்தே இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஊறுகாய் சம்மந்தமான சில விஷயம், பொடி சம்மந்தமான சில இதெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், சரின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் நான் வந்து இருக்கிற காசை வச்சு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இப்போ அவங்களுக்கு நன்னா போயிட்டுருக்கு சார், கொஞ்சம் கூட மாட இருந்து நான் அதை கவனித்து அவளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டுருக்கேன், பரவாயில்ல சார், அவங்களுக்கு வந்து இப்போது நன்னா போயிட்டுருக்கு. என்னுடைய சிக்கல்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக
தீர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்துச்சு. அவர்கிட்ட பேசி நான் வந்து நீ பணம் இதை கொடுத்துரு, இதை நம்ம இது பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்திருக்கு சார். கடவுள் அனுகிரகத்தில் அது சால்வ் ஆகிடுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்றத தகவல் வந்து தெரிவித்தார். இந்த மாதிரி தொடர்ந்து அவர் வந்து கோயிலுக்கு போக ஒரு பெரிய வழிபாடு பண்ணி இந்த கோயிலில் ரெகுலராகவே போக ஆரம்பிச்சுட்டார். இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது. நான் 1-2 விஷயத்தை சொல்ல முடியாது, அவ்வளோ பேருக்கு அதை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பிரசித்தி பெற்ற கோயில்களில் வழிபாடு செய்யும்பொழுது அதெல்லாம் ஒரு பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும். அதுதான் காளிகாம்பாளுடைய சக்தியும் கூட. சரி, இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான திருக்கோயில் பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு ஆன்மீக தகவலும் நம்ம வந்து பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.